ஐயா இப்போ இங்க புத்து நிறைய பேர் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க. இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அது நீங்க சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு கோயில ஒரு புத்து விசேஷங்கய்யா. சரிங்க. நம்ம கோயில்ல சங்கரன் கோயில் ஒரு 10 இடத்து 5 இடத்துல இருக்கு புத்து இருக்கு. நம்ம ஏகாம்பர ஈஸ்வரரே பாத்தீங்கன்னா மணல் தான். சரி சரி. புத்து மணல் தான் சொல்லுவாங்க. அவர் சிவலிங்கமே அந்த மாதிரி. சரிங்க. நம்ம மாதிரி அதே மாதிரி நம்ம கோயில பாத்தீங்கன்னா ஈசான புத்து. ஓகே ஓகே. நீங்க தனி சிறப்பு என்ன அந்த ஈசான புத்து அப்படின்னா, இந்த புத்து வந்த பிறகு சிவாலயமே எழுப்பணும். ஓ சரிங்க சரிங்க. இது வரைக்கும் அந்த இடம் வெறும் இடம் தான். ஓகே ஓகே. நம்ம அந்த இடத்துல சிவாலயம் எழுப்புங்க அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம இது பண்ணோம். சரிங்க. அப்போ புத்து சின்னதாக இருந்தது. சரிங்க. இது இல்லை. அப்போ நாங்கள் சிவாலயம் கட்டி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி புத்து எங்கள் கோயிலுக்கு. ஓகே ஓகேங்க. அதாவது கோயில் கட்டியெல்லாம் எல்லாம் பண்ணிடலாம். அதுமாதிரி புத்து கட்ட முடியாது. அது இந்த ஆலயத்தில் சிவாலய தனி சிறப்பு அப்படின்னா, இங்கே நந்திக்கு நாங்கள் பூஜை பண்ணுறதில்லை. சரிங்க. கொடிமரத்துக்கு பூஜை பண்ணுறதில்லை. சரிங்க. ஈசான புத்துக்குதான் பூஜை பண்ணுறோம் ஒவ்வொரு காலமும். ஏன் இங்கே ஈசான புத்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா, யார் சிவனை பார்த்து வெளியே வந்தா இந்த புத்தத்தையும் பார்க்கணும். ஓகே. அதேமாதிரி இந்த புத்தை பார்த்துட்டு நேராக பார்த்து சிவனத்தையும் பார்க்கணும். அப்படி சிவன், அதாவது ஈசான புத்து வீண் போவாதான். இன்னைக்கு எவ்வளோ பேர் ராகு திசை பரிகாரம் பண்ணுறதுக்குலாம் வராங்க, கேது திசை பரிகாரம் பண்ண வராங்க. வர்றவங்களுக்கு அத்தனை பேருக்கு நடத்தி கொடுத்துருக்குது. சரிங்க. எவ்வளோ திருமண தலங்களை இன்னைக்கு கூட பார்த்தி கல்யாணத்தில் பார்த்தீங்களே. ஆமாங்க ஆமாம். எல்லாமே திருமண தலங்களை இங்கே இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்க. சரி. மாங்கல்யம் கட்டிட்டு போவாங்க. இந்த புத்தோட அருமை. ஓகே ஓகே. அதே மாதிரி 48வது நாளில் சரிங்க இது காட்சி எடுக்கிற புத்து. ஈசானாவே காட்சி எடுக்கிற புத்து. சரிங்க. எவ்வளவு துன்பப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும், சரிங்க, எவ்வளவு பரிகாரம் பண்ணியிருந்தாலும் இந்த எல்லையில மிச்சு நம்ம இந்த புத்து அலங்காரம் பண்ணிட்டு போனோம்னா 48வது நாள் நம்மளுக்கு காட்சி கொடுக்குமா. ஓகே ஓகே ஓகே. காட்சினா என்னங்க, அவங்களுக்கு நல்லது நடத்தி கொடுத்துருப்பாங்க. அவங்க மனசுல நினைச்சதை நடத்தி கொடுக்குறது. ஆமா, ஐயா இந்த மாதிரி நடத்தி கொடுத்துருக்கீங்க, நாங்க ஒரு சிலை வைக்கணும், இது பூஜை பண்ணணும் அப்படின்னு. பல பித்தாள சிலையில உள்ள இருக்கு, ரொம்ப சிலை இருக்கு. சரிங்க. புத்தே பாத்தீங்கன்னா மொத்தமே 1 அடி புத்து தான் இங்க இருந்தது. சரிங்க சரிங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லாருமே பூஜை பண்றாங்க, செய்யறாங்கன்னா அம்பாளோட அனுகிரகம். சரிங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அம்பாள். சரிங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு நாகர்கோயில் போனா விசேஷம் அப்படின்னு, நாகர்கோயில் போய் என்ன விசேஷம், 1000 நாகத்தை தொட்டுலாமா. ஓகே ஓகே. நாகர்கோயில போய் சாயம் போடுவாங்க, சிவபெருமானை கும்பிட்டோம்னா ஒரு 1000 நாகத்தை தொட்டு வாங்கின பலனா. ஓகே. இன்னைக்கு ஒரு நாகத்தை பாக்குறதே கஷ்டமா இருக்கு. அது மாதிரி நாகர்கோயில் அப்படி. அதே இங்க ஈசானத்துல என்னன்னா, ஈசானத்துல வழங்கின வீண் போவாதான். சகல காரியத்துக்கு ஈசான காட்சி கொடுக்குறது. அதனால இந்த புத்தோட நம்ம கோயில் தனி சிறப்பு இந்த புத்துதே. ஈசான புத்தங்க. இது எந்த கோவில் அப்படின்னா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருக்கக்கூடிய விஸ்வாசபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் இந்த பத்ரகாளி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா வரமிளகாய் யாகம் வெகு விமர்சையாக நடக்கும். இதில் கலந்துக்கிறதுக்காக ஏராளமான மக்கள் இங்கே கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால் நிறைய கூட்டம் இங்கே வருது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்களும் ஒரு அமாவாசைக்கு அந்த சித்தர்கிட்ட கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் அங்கே போய் கலந்துக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.